யார் நீங்க? சார் என் பேர் குமரன். நான் ஒரு தேங்க்ஸ் என்ன இதை கொடுத்ததுக்கு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆல் ஆக்டர்ஸ் சேர்ந்த ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறத லைவாக நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் ஷூட்டிங்லலாம் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப ட்ரெயின்டாக ரொம்ப ப்ரிசைஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் என்னென்னா எவ்ரி இமோஷன் வந்து ஜென்யூனாக இருந்தது. அது யாருடைய இமோஷனாக இருந்தாலும் ஒரு மெயின் கேரக்டர் உட்காந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டெலிவர் பண்ணுற டைலாக்ஸ் வந்து ஜென்யூனாக இருக்குது. தட்ஸ் டிஃப்ரெண்ட். அதை தாண்டி கூட நிற்கிறவங்களா இருக்கட்டும், பின்னாடி நிற்கிறவங்களா இருக்கட்டும், சைடில் நிற்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருடைய இமோஷன்ஸும் வந்து ஜென்யூனாக இருந்தது. ஏன்னா நான் அதை தான் அப்சர்வ் பண்ணிட்டேன். சும்மா நிற்கிறது தான் பெரிய வேலையே ஆக்சுவலாக நடிப்பில். அதுதான் அங்கே தான் பர்ஃபார்மே பண்ண முடியும் மோர் தென் டைலாக்ஸ் அப்படின்றது பிலீவ் பண்ணுறேன். அண்ட் அது அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப ஜென்யூனாக, எங்கேயுமே யாருமே வந்து ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் கிராஸ் ஆவாங்கல்ல, அது எதுவுமே நடக்கல. ஸோ ஐ வாஸ் சர்ப்ரைஸ். ரொம்ப ட்ரெயின்டாக ரொம்ப அழகாக, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ 4 ஆக்ட் பார்த்தோம். அதுலேயும் வந்து லைக் மல்டிபிள் கேரக்டர்ஸ் சுற்றி நின்னாங்க. ஆட்டிடியூட் ஆக்டர் அந்த இதில் எல்லாம் வந்து லைக் நிறைய கேரக்டர்ஸ் அதில். ஸோ ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் குறுக்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஆகிடும். தப்பு இல்லை அப்படி, ஆனாலும் அதுதான் நேச்சுரல். பட் ஆகவே இல்லை, ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப அழகாக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா ஆக்ட்லேயுமே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொன்ன மாதிரி குட்டி குட்டி ஆக்டர், அந்த மேக்கப் ஆர்டிஸ்டாக இன்னொரு அதெல்லாம் அவருக்கு வந்து எதுக்கு அவரை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா டைலாக்ஸ் கம்மி இல்லையா. இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு டைலாக்ஸ் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் அவருடைய கேரக்டரில் அவருடைய இமோஷனில் அவர் கரெக்டாக ஜென்யூனாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சொல்கிறேன், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஐ லேர்ன் அப்சர்வேஷன்ல, அப்சர்வ் பண்றதுல தான் வந்து ஒரு ஆக்டர் கற்றுக்கவே முடியும். எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் ஒரு ட்ரெயின் ஆகவே முடியும். அமீர் கான் கூட சொன்னார் ரீசென்ட்லி, டிராவல் பண்ணுங்க, யூ மீட் a lot of people, ரியல் கேரக்டர்ஸ். அவங்க கிட்டேருந்து அப்சர்வ் பண்ணி என்ன பண்றாங்கன்னு எடுத்துக்கிறது தான் நமக்கு எல்லாருக்குமே வந்து லெசன் மோர் தென் லேர்னிங். இது வந்து ஒரு டூல் தானே. என்ன இதெல்லாம் ஒரு பேக்ல அடைக்கிடலாம், அங்கேதான் ரியல் லெசனே இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் அங்கே போய் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவங்க கிட்ட. நான் சொல்றது நான் ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தே கூட நிறைய கற்றுக்கிட்டேன். அவங்க சில விஷயங்கள்ல ப்ளஸ்ஸாக இருந்தாங்க. நம்ம கிட்ட இவ்வளோ நம்ம இல்லையே அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவு. இந்த மாதிரி நான் அவங்க கிட்ட இருந்தே எவ்வளோ கற்றுக்கிட்டேன்னா, நீங்களாம் ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ் நல்லா பார்க்கும்போது உங்ககிட்ட இருந்தே நான் நிறைய அப்சர்வ் பண்ணேன், நிறைய கற்றுக்கிட்டேன். எங்கேயுமே யாருமே வந்து ஒரு செகண்ட் நான் வந்து டக்குன்னு அப்படி அவுட் ஆஃப் கேரக்டர் வந்துட்டு போவாங்களான்னு பார்த்தா அது இல்லவே இல்லை. ப்ரிசைஸாக ரொம்ப அழகா. எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, நான் உங்களை இதுலேருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஆங்கிள் பார்த்தாலும் கூட இட் டுக் மீ இன்சைட் த ஸ்கிரிப்ட் வேற. அது வேற ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி, இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அடுத்தது அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியும் ரொம்ப அழகா எல்லா இடத்துலையும் எல்லா கதையிலையுமே இருந்தது. லாஸ்டா பண்ண அந்த 2 பேர் பண்ணதுல கூட ரொம்ப மினிமல். மற்றதுலையாவது நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்தது. இதுல 2 கேரக்டர், ஒரே ஒரு இமோஷன் இல்லையா. அது ரொம்ப அழகா. அதுலதான் வந்து அந்த ஆக்டர்ஸ் அது ரெண்டையும் வந்து அது 2 பேருக்குள்ள உள்ள அந்த டென்ஷன் இருக்குல்ல, அதை விடவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப கத்துக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணேன், என்ஜாய் பண்ணேன். ஒரு குட் ஆர்ட் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருந்தது எல்லாத்துலயுமே. ஸ்பெசிஃபிக்கா நான் எதுலயாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிடலாமான்னு கூட ஜென்யூனா சொல்றேன். ஐ லவ்ட் இட். எல்லாரும் ரொம்ப நல்லா பண்றீங்க. ரியலி ஹாப்பி ஃபார் யூ. எவ்ரிதிங் வாஸ் ஆன் டாட் அப்படிதான் சொல்றேன். வெரி நைஸ். என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் என்ஜாய் பண்ணேன். குட்டியா 4 ஆந்தாலஜி பார்த்த மாதிரி அந்த என்ன அந்த பயங்கர லைவ் இல்லையா. நான் யாருமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு யாரை எடுத்தாலும் என்னால் நான் அவங்கள பத்தி ஒரு 10 நிமிஷம் என்னால் பேச முடியும். அப்படி இருந்தது தெரியல. எல்லாரும் அதான் சொல்லுங்க. அவரோட மேக்கப் அவர் பண்ணது கூட ஒரு டேலாக் கூட, இங்க மட்டும் கருப்பா இருக்கணும்னா அங்கே மட்டுமா சார் ஃபுல்லாவே கருப்பா அது வந்து. அண்ட் அதே மாதிரி பிராங்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு பேசும்போது அவரு வந்து சிரிக்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு இதுலயே இருந்தாரு அவருக்கு. நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இது பிராங்கா ரியலா அப்படின்னு அவருக்கு இன்னும் தெரியல அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் ஆடட் ஆன் டு த கண்டென்ட். நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா பண்ணுங்க.
குமார சம்பவம்ல ரோப்பின் ஆகும்போது லைக் பாலாஜி சார் வந்து உங்களை எப்படி ஃப்ரம் இதுலேருந்து இதுக்கு ஆப்டான ஃபேஸ் வேணுன்ற மாதிரி எடுத்தாரோ ஆர் நீங்கள் ஐ திங்க் ஃப்ரம் நாட் ராங் அதுதான் ஃபர்ஸ்ட் லீடாக நீங்கள் பண்ண ஃபீச்சர். ஆமாம், ஹீரோவாக பண்ணது. ஓகே, நீங்கள் அதுக்கு ஏதாவது அந்த கண்டென்ட்டுக்கு ஐ திங்க் இது அது ஒரு மாதிரி சிட்காம் மாதிரியான படம் இல்லையா? ஆக்சுவலாக அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நான் அதுக்குன்னு நீங்கள் தனியாக ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன் மாதிரி பண்ணீங்களா? ஆர் ஓகே இதுதான் கண்டென்ட் இப்படி தான் போகும்போது நரேஷன் அந்த கேரக்டருக்கு ஏதாச்சும்? பாலாஜி நான் வந்து எனக்கு எப்படின்னா இப்போ இந்த யூடியூப்ன்றது ஒரு இப்போ வந்து லைக் இட்ஸ் இன் திங். அதாவது இப்போ அது யூடியூபே ஃபேமஸ். யூடியூப்ன்றது ஒரு டைம்ல அப்பதான் ஆரம்பிச்சு இந்த கான்டென்ட்ஸ் எல்லாம் ஸ்கெட்ச் வீடியோஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்பதான் ஸ்டார்ட் பண்ண டைம். அந்த டைம்ல அவரு அதை ஆரம்பிச்சாரு. அப்பலேருந்து எனக்கு பழக்கம் பாலாஜி. இப்போ நாங்க வந்து இப்போ நீங்க பண்ண மாதிரி ஒரு கான்டென்ட் ஒன்று எழுதி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி இது எதுக்கு அப்படின்னு கேட்டா தெரியாது, நமக்கு அப்படின்னு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நமக்குன்னு பண்ணதை வீடியோ எடுத்து போட்டுருவோம் அப்போ யூடியூப்ல. அது அந்த மாதிரி சும்மா இன்னைக்கு ஏதாவது ஷூட் பண்ணலாவா அப்படின்னு போய் ஷூட் பண்ணுவோம். அப்பலேருந்து எனக்கு ஒரு பழக்கம். ஸோ நானும் சில இது சொல்லுவேன். ஸோ எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும் பேசிக்கலி. அதனால நான் சில இதை அவர் பண்ணேன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணி அதை சொல்லும் போது அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பலேருந்தே நாங்கள் நிறைய அதை பற்றி ஸ்கிரிப்ட்ஸ் பற்றிலாம் நிறைய ஷேர் பண்ணி அந்த மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் சில பிக் ஷாட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு இப்போ சப்போஸ் அவங்க வீட்டில் யாராவது அவங்க சர்ப்ரைஸ் வீடியோ பண்ணணும், அவங்க வீட்டுக்குள்ளே அந்த வீடியோ முடிஞ்சிடும். அவங்க எல்லாரையும் ஃபேமிலி எல்லாம் கேதர் பண்ணி ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோவுக்கு ஒரு ஏதாவது ஒரு கான்டென்ட் 2 ஆக்டர்ஸ் சேர்ந்து நடிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பா மாதிரி ஒரு கேரக்டர் பிளே பண்ணணும், அதெல்லாம் நடிச்சிருக்கோம். அது அந்த வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அந்த வீடியோ. ஸோ அதுவும் நாங்கள்லாம் எழுதி ஒன்றா உட்காந்து அவரை பற்றி ஸ்டடி பண்ணியோ அவரை பற்றி எழுதி அப்புறம் ஒரு காமெடி ஒரு ஸ்கிட் மாதிரி ரெடி பண்ணி நடிச்சு பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்புறம் அப்படியே 2 பேரும் வேற வேற ஆங்கிள்னா வேற வேற ஆக்டிங்லாம் வேற வேற சீரியல்ஸ் அது பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அவரும் லக்கி மேன். அப்புறம் திருப்பியும் சம்பவம் நாங்கள் குமார சம்பவம்னு நாங்கள் ஒரு கதை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவர் வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார். இதுதான் நாங்கள் குமார சம்பவம்ல சேர்ந்தது. பட் அந்த கேரக்டருக்குன்னு ஃப்ராங்கா சொல்லணும்னா அதுக்குன்னு தனி ப்ரிப்பரேஷன்லாம் நான் எதுவுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அது ஒன்றும் தேவைப்படலை. எனக்கு ஒரு பாய் நெக்ஸ்ட் டோரா இருந்தால் போதும் அப்படின்னு அந்த கேரக்டர் எனக்கு சொல்லிச்சு. அது போதுமானதாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதிகமாக ஏதாவது பண்ணாதான் அது அவே ஆகிடும். தனியாக ஒரு பாடி லாங்குவேஜ் மாற்றணும்னோ இல்லை ஒரு மேனரிசம் பண்ணணும்னோ அதெல்லாம் பண்ணால் அது சம்டைம்ஸ் அதான் சொல்லலை, சும்மா இருக்கிறது தான் பெட்டர் ஆக்டிங்னு சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும்ல. அது எனக்கு அந்த ரோலுக்கு ஃபீல் ஆச்சு. ஆன் ஸ்பாட் ஒன்று வரும்ல, அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சில சீன்ஸ் எனக்கு தோணும். சில நான் எப்பவுமே ப்ரிப்பேர்டாக போயிடும். ஈவன் சீரியல்லையுமே ஐ ட்ரை டு பி ப்ரிப்பேர்ட். அது எனக்கு ஹேபிட். இப்போ நீங்களாம் வரீங்களா அந்த மாதிரி வந்தனால எனக்கு அது அப்படி இருக்கணும்னு தோணும். பட் அந்த கேரக்டருக்கு வாட் இட் வாஸ் ஆன் ஃப்ளோர் ஒன்று பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுதான் அதில் ஒரு யதார்த்தம் கொடுக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் நிறைய பண்ணும். ஈவன் தோ டைலாக்ஸ் பார்த்துக்குவேன். பட் அண்ட் இன்னொன்று அவர்கிட்ட என்னன்னா லைக் ஆன் ஸ்பாட் பேப்பரில் உள்ளது இருக்காது. அண்ட் ஆல்சோ காமெடி உங்களுக்கு தெரியாது இல்லை, அங்கே போன அப்புறம் ஒன்று இம்ப்ரூவ் ஆகும். ஆக்டர்ஸோட சேரும்போது பாலசரவணன் மாதிரி ஒருத்தர் கூட இருக்கும்போது அண்ட் சுற்றி நிறைய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க ஒன்று சொல்லும் போது டக்குன்னு மாறும், அடாப்ட் பண்ணுற மாதிரி ஆகும். இட் ஒன்லி ஹெல்ப் மீ அந்த மாதிரி இருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷன் தனியாக நான் எதுவுமே பண்ணல. குமார சம்பவம்க்கு நான் ஒரு தடவை வந்தா ஆசை, 2-3 தடவை வந்தா கனவு, ஆனால் துரத்திக்கிட்டே வந்தா லட்சியம். நீ தானே தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்த. சினிமாங்கிறதுனால இந்த ஒரு கேள்வி, ஐ மீன் ஐ ஹோப் இட் இஸ் நாட் பெர்சீவ்ட் இன் அ ராங் வே. என்னன்னா I don't know if it's a myth or reality. They say sometimes serial actors வந்து நாங்கள் சினிமாவில் கேஸ்ட் பண்ண மாட்டோம், கூப்பிட மாட்டோம். ஐ நோ, ஏன்னா இங்கே உங்களுக்கு டேட்ஸ் ரொம்ப க்ளோஸ் நிட்டாக இருக்கும் அது கொடுக்குறது. அந்த ரீசன்னால நான் அஸ்யூமிங் இல்லை இதுதானா இல்லை வேற என்ன, ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் அ மித் ஆர் ரியாலிட்டி. இல்லை இதுக்கு இவ்வளோ யோசிக்கும். உண்மையாகவே வந்து அந்த சேலஞ்சை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது இப்போ இந்த காலகட்டத்தில் ஐ திங்க் இட்ஸ் சேஞ்ச் ரீசென்ட்லி. அது ஒரு நல்ல மாற்றமாகவே இருக்கு. எனிபடி சீரியல்னு கிடையாது, எனிபடி கேன் பிகம் அன் ஆக்டர் மாதிரி ஆயிடுச்சு. யூ கெட் ஃபேமஸ் சம்வேர் யூ கேன் ஆக்ட். பட் ஆக்ட் இல்லை, படத்துக்குள்ளே போயிடலாம், அது வேற கதை. பட் நானே யோசிச்சேன், இப்போ உங்கள் கதையில் யாரோ வந்து சீரியல் நடிக்கலாமான்னு கேட்கும்போது சீரியல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு யாரோ சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. ஏன்னா சினிமா நடிக்கணும், சினிமாவில் ஹீரோ ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபோக்கஸாக இருக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது இல்லை வேணாம் இது பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்ற பயம் எனக்கு இருந்தது. ஸோ அப்படியே தள்ளி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே. நானும் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிறைய படம் பண்ணிட்டேன். 1 டைலாக் 2 டைலாக்ஸாக நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு 10 வருஷம் மட்டும் திருப்பியும் எனக்கு சீரியல்
ஆப்பர்ச்சுனிட்டி வருது. பட் அந்த டைம் எனக்கு திருப்பி யோசிச்சு பார்க்கும்போது திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, வேறையும் கிடைக்கல. ஒய் நாட், சரி ஓகே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்போ அந்த சீரியலோட ஒரு பேட்டர்ன் கொஞ்சம் மாறி இருந்தது. டிஜிட்டல் ஆன அப்புறம் கொஞ்சம் நிறைய மாறிச்சு. சேனல்ஸோட குவாலிட்டி, கேமராவோட குவாலிட்டி எல்லாமே மாறிச்சு. ஸோ அது எனக்கு இன்னும் வந்து இல்லை ஒய் நாட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஐ திங்க் அப்படிதான் அது ஃப்ளோ ஆரம்பிச்சது. அந்த சேலஞ்ச் இப்போ பெருசா இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது மாறிடுச்சு. யார் வேணா இப்போ நடிக்கலாம், சீரியல் ஆக்டர்ன்றது கிடையாது. ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி இருந்தால் ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கு. வெறும் இன்ஸ்டா ஃபேம் இன்ஃப்ளூயன்சர் கூட இப்போ வாய்ப்பு கொடுக்குறாங்க இல்லையா? நம்ம பார்த்த வரைக்கும் அப்படி ஒரு நிறைய பேர் ஹீரோ ஆயிருக்காங்க. பட் யூ கேன் பிகம், இட்ஸ் ஒரு ஆட் ஆனா தான் ஆட் ஆன். ஆமாம் சார், இப்போ நீங்கள் முன்ன ஒரு பதில் சொன்னீங்கல்ல சார், இப்போ அவருக்கு பதில் சொல்லும்போது யூ கெட் ஃபேமஸ் சம்வேர் and then you'll get a chance. எனக்கு என்ன டவுட்னா, to get a chance do I have to be really famous? அது பீட் இன்ஸ்டாகிராம் ஆர் பீட் சீரியல் ஆர் பீட் வாட் எவர் தட் இஸ். நான் பிக் பாஸ் போயிட்டு வரலாம், இல்லை இன்ஸ்டாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், இல்லை சீரியலில் ஒரு பெர்ஃபார்மராக இருக்கலாம். நீங்கள் அடுத்த பார்ட் சொன்னீங்க, அதுக்குள்ளே நான் போகலை. லைக் ஆக்ட் பண்ண தெரியுமா, பெர்ஃபார்ம் பண்ண தெரியுமா, தட் இஸ் டிஃப்ரெண்ட், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சாப்டர். நான் அங்கே போகவே இல்லை. என்னோட கேள்வியே, do I have to be like இது ஓகேப்பா, இந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு 150K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இந்த பையன் வந்துட்டு இந்த சீரியலில் ஏற்கனவே தெரிஞ்சு முகம் பதிஞ்ச ஒரு ஆளுக்கு தான் சான்ஸ் ஜாஸ்தி கிடைக்குது இல்லையா? தட்ஸ் சேட் ரியாலிட்டி எனக்கு தெரிஞ்சு. அதே லைக் ஸ்டில் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் பட் ஹீ கேன் பெர்ஃபார்ம் அப்படின்ற மாதிரியான பீப்புளும் அது ஸ்டில் கேஸ்டிங். அதுதான் சொல்றேன், இது எது மெஜாரிட்டியா நடக்குது அப்படிங்கறத நம்ம அப்சர்வ் பண்ணிட்டா போதும் இல்லையா? இது வந்து இத்தனை ஃபாலோவர்ஸ் இருந்தா இப்ப அதெல்லாம் வந்து ஆட் ஆன் பாயிண்டா இருக்கு. அது ஒரு நடிகன் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பட் இஃப் யூ ஹேவ் ரியல் டேலண்ட், அதுக்கப்புறம் உங்களை வந்து ஆடிஷன் பார்த்துட்டு கேஸ்ட் பண்ண அப்புறம் தேர் ஆர் சான்சஸ் தட் தே லுக் அட் யுவர் ப்ரொஃபைல். அப்படி இப்போ ஒரு நிலவரம் இருக்குன்னு சொல்றேன். ஓ இவருக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருந்தா அது ஒரு ஆட் ஆனா இருக்கு, அதுதான் சொல்றேன். அப்படிதான் நிலவரம் இருக்குன்னு நான் சொல்றேனே தவிர ஹேவ் டு பி ஆனா அது இருக்கு. அது இன்னைக்கு நிலவரம் அப்படி இருந்தா அது ஒரு ஆட் ஆன் பாயிண்டா இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நானும் உங்க சைட்ல இருந்து தான் அதை பாக்குறேன். நானும் எனக்கு வந்து ஹானஸ்ட்லி இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்கிறது எனக்கே பிடிக்காது ஃப்ராங்க்லி. அது வந்து ஒரு ஒர்க்கா, ஓகே வீக்லி ஒன்னாவது நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆக்டரா இருந்தா இதை நம்ம வச்சிருந்தா பெட்டர் அப்படின்ற ஒரு வெரி. நானே ரொம்ப இன்ஆக்டிவ் தான் இன்ஸ்டாகிராம்ல. பட் அது அப்படிதான் போகுது. இப்போ போனுக்கு தான் உலகம் வருது. இப்போ மைக்ரோ சீரிஸ் வர ஆரம்பிச்சு. ஸோ வி ஹேவ் டு அடாப்ட் டு த சேஞ்ச். அது நல்ல சேஞ்ச் அப்படின்னு நினைச்சு நம்பி நம்ம பண்ணிதான் ஆகும். உங்க கேள்விக்கு அப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பர்சனல் நான் அது எதுவுமே பண்ண மாட்டேன். நான் நல்ல நடிகனாவேன், நான் பெஸ்டா இருப்பேன், ஐ வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்றேன் அப்படின்னு தாராளமாக எக்ஸர்சைஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் கமிங் சார். என்னன்னா அவர் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக ஒன்று. இப்போ அங்கே ஆக்டிங் கிளாஸ் இருக்கும்போது தியேட்ரிக்கல் ஸ்டேஜ் பிளே பண்ணுறதுக்கான அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும். இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் வந்துட்டு இந்த சினிமா இந்த கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஜ் பிளேஸ், இந்த ரொம்ப கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னல் ட்ராமாஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டேஜ் பிளேலாம் போகும்போது எனக்கு அங்கே போயிட்டு ஒரு 1 or 2 months ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்தோ இல்லை ஒரு ஷூட்டுக்கோ போகும்போது அந்த மீட்ரு வந்துட்டு பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் டிஃப்ரென்சஸ், ப்ராசஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சீரியல்ஸ்க்கும் ஃபிலிம்ஸ்க்கும். பட் எமோஷனல் டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இருக்கா? அது எப்படி வந்துட்டு நீங்கள் நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட்டும் வந்துட்டு படம் பண்ணுறாங்க, சீரியல்ஸும் பண்ணுறாங்க, பேரலாக ரெண்டுமே பண்ணிருக்காங்க. அது ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கா? டிஃபிகல்ட்டிஸ் சொல்ல மாட்டேன், சேலஞ்சஸ் இருக்கா? அது எப்படி அடாப்ட் உங்களுக்கு அந்த இது அடாப்ட் பண்ண கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களா? இனிஷியல் டைம் எடுக்குதுன்னு சொல்றீங்க. டைம் எடுக்குது இனிஷியலாக. அதாவது தியேட்டருக்கும் கேமரா ஆன் ஸ்டேஜில் லைவாக பண்ணுறதுக்கும். அதுவும் இப்போ நிறையா நியூ ஸ்டைல் ஆஃப் ட்ராமா தேட்டர்ஸ்லாம் வந்து நாங்கள் பண்ணது வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இந்த வரலாற்று கதைகள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் அது எப்படின்னா ட்ராமானா தொடர்ந்து போகும். ஒரு மாதம் அந்த மாதிரி அங்கங்கே ப்ளே பண்ணிட்டே இருக்கும். முடிச்சுட்டு இங்கே திரும்பி வரும்போது டக்குன்னு இதுக்கு அடாப்ட் ஆகுறது மாதிரி. அந்த மாதிரி டிஃபரன்சஸ் சீரியல்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ்க்கு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஆனா எனக்கு நான் சீரியல் பண்ணும்போதும் முதல்ல ஃபிக்ஸ் ஆகி போனது. ஏன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி சினிமா தான் நான் டிசைட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு, அப்புறம் சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சினிமா நான் பண்றதுக்கு இந்த சீரியல் ஒரு டூலா இருக்குமே ஆனால் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் உள்ள போனேன். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ற எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் கிளியரா இருந்தேன். போய் அந்த கேரக்டர் எனக்கு சொல்லும் போது இது பண்ணும்போது என் மைண்ட்ல வந்து அது ஒரு சினிமாவா மைண்ட்ல வச்சுட்டு ஒரு மூவியா இருந்தா எப்படி நடிப்போம் இப்படிதான் நான் மைண்ட்ல எனக்குள்ள நான் வச்சுக்கிட்டு ஒரு மீட் அவங்க எனக்கு கேட்கும் போதே நான் அந்த மீட்டர் இங்க இருந்து தான் அவங்க கொஞ்சம் மேல போனாலும் அது வந்து இட் நாட் பி ஆர்டிபிஷியலா இல்லாத மாதிரி அளவுக்கு நான் மீட்டர் மெயின்டைன் பண்ணி அப்படிதான் நான் அதை அப்ளை பண்ணி இது பண்ணேன். அண்ட் லக்கிலி எனக்கு வந்து என்னோட கேரக்டரும் இன்ட்ரோவர்ட்டா நீங்க கிட்டத்தட்ட பண்ணதும் அந்த மாதிரி தான் ஒரு இருக்கும்போது.
ஸோ ரொம்ப ஸ்டர்னா ரொம்ப இமோஷன் உள்ள இருக்கும், ஏகப்பட்டது போகும், பட் ரியாக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் வெளியே வரும். ஸோ அப்படிதான் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், இப்படி இருந்தா போதும் அப்படின்னு. அது ஒர்க் ஆச்சு. அண்ட் என்னைக்குமே ஆன் த ஃப்ளோ போகும்போது கொஞ்சம் அதிகமா நடிச்சிடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். சீரியல் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் சேம் டைம் சீரியல் உங்களுக்கு தெரியும் ப்ராம்ப்ட் தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நான் எவ்ரிடே நான் போகும்போது ஓகே ப்ராம்ப்ட்டுக்கு அடாப்ட் ஆகிறோம், பட் அதுலயே நான் இருந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கிளியரா இருக்கு. அதை பண்ணிட்டு இருக்கும் போது நான் வதந்தி எதுக்கு வதந்தி சொல்றேன்னா அப்படியே டோட்டலி ஆப்போசிட். அதாவது இப்போ நீங்க சொன்ன ஸ்டேஜ் பிளே மாதிரியும் வரும். ஏன்னா நாங்க பண்ணது லைவ் சிங்ஸ் வதந்தியில, டப்பிங் கிடையாது. ஸோ ஒரு சீன் இங்க ஆரம்பிச்சா இப்போ நீங்க பண்ண மாதிரி இங்க எண்டு வரைக்கும் நாங்கள் ஏன்னா வேற எந்த சவுண்டும் வரக்கூடாது. ஸோ நாங்கள் ஸ்டேஜ் பிளே மாதிரியும் பண்ணோம். அதே நேரம் அதில் ஒரு டைலக்ட், நான் ஒரு நாகர்கோவில் ஸ்லாங் பண்ணிடுறேன், அதையும் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஸோ இது வந்து ப்ராம்ப்ட் பண்ண மாட்டாங்க ஆப்வியஸ்லி. ஸோ எனக்கு டோட்டல் ஆப்போசிட். படம் கூட கிடையாது, படத்துலயாவது நம்ம கட் பண்ணி போனோம். இது வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. ஸோ எனக்கு வதந்தி போகும்போது எனக்கு அது ஒரு சேலஞ்சா இருந்தது. ஓகே இதை நம்ம பண்ணிட்டோம்னா அப்போ நீ இவ்வளோ நாள் நீ அதுக்கு மாறலன்னு அர்த்தம், சீரியலுக்கு இன்னும் அதே ஃப்ளோல தான் இருக்குன்னு அர்த்தம். நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்து என் நெட்வொர்க் எனக்கு வந்து கஷ்டமாவே இல்லை. தேர் இஸ் அ சேலஞ்ச், பட் அதுக்கு நாம ஐ திங்க் அது ஆன் த ஃப்ளோல ப்ராக்டிஸ் ஆயிடும்னு தான் தோணும். உங்களுக்கும் அது ஆயிருக்கும்ல இந்நேரம். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டேஜுக்கு போனா நம்ம லவ்டா பண்ணி தான் ஆகணும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு இட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது கண்டிப்பா அடாப்ட் ஆகும். அண்ட் சீரியலுக்கு அது இன்னும் அதான் சொல்றேன், அது இன்னும் முன்னாடி அளவுக்கு இல்லை, பரவாயில்ல, இப்ப நிறைய மாறிடுச்சு. பட் அது நம்ம கிட்டயும் இருக்கு, ஒரு ஆக்டர் கிட்டயும் இருக்கு. எவ்வளவு கொடுக்குறோம் அவங்க இவ்வளோ அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஒரு அந்த இமோஷன் நீங்க எல்லாரும் பண்ணதுல அந்த இமோஷன் ரொம்ப ஜென்யூனா, அந்த இமோஷன்ஸ் ஜென்யூனா இருந்தா ஐ திங்க் தேல் பி ஓகே. அங்கேயுமே இப்போ டாக்கிங் அபவுட் இப்போ கரண்ட் சினாரியோ இன் சீரியல்ஸ். நீங்கள் சொன்னீங்கல்ல ப்ரோ, இப்போது பாலாஜி சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அங்கேருந்து சீரியல்ஸ்க்கு வந்தீங்க. ஸோ சீரியல்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு வெப் சீரிஸ் போனீங்க, அப்புறம் படம் பண்ணீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜஸாக பார்க்குறேன் நான். ஸோ வெப் சீரிஸில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணீங்க இல்லையா? வதந்தியில் தான் சொல்கிறேன். ஸோ வதந்தியில் வெப் சீரிஸாக அந்த வெப் சீரிஸில் ஒரு கேரக்டர் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறீங்க, அதுவும் லீடாக பண்ணுறீங்க. ஸோ அந்த லீடாக பண்ணும்பொழுது லைக் உங்களுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது? நான் வந்து கிராஃப்ட் வைஸ் கேட்கல, லைக் ஒரு ப்ரொடக்ஷன் வைஸ், ஒரு பிஸ்னஸ் வைஸ், இல்லை ஒரு லைக் நீங்கள் புதுசாக லான்ச் ஆகிறீங்கல்ல, லைக் அவர் வந்து ஆல்ரெடி லக்கிமேன் பண்ணியிருக்காரு, அந்த டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் லைக் உங்களோட ஒரு க்ரோத்தாக ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ உங்களை பற்றி அவங்க விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற பொழுது இது பண்ணிட்டு இருந்தார் ஒரு நெக்ஸ்ட்டு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு, இப்போ படத்தில் பண்ணுறாருன்னா ஸோ நீங்கள் என்ன மாதிரி சேலஞ்சஸ் அப்போ ஃபேஸ் பண்ணீங்க ஆஸ் அன் ஆக்டர்? எனக்கு அங்கே ஆன் ஸ்பாட் போனோன்னே எனக்கு எதுவும் பெருசாக அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அந்த ப்ராசஸ் தான் பெரிய சேலஞ்சாக இருந்தது. லைக் சீரியல் பண்ணி சின்ன இது பண்ணி அப்புறம் சீரியல் பண்ணி அதுக்கப்புறம் வெப் சீரிஸ்க்கு ஒன்று என்ட்ராகி அதில் நாம் வந்து சீரியல்லேருந்து ஒரு வதந்தி மாதிரி ஒரு வெப் சீரிஸ்க்கு நான் வந்து என்னை பிலீவ் பண்ணி எனக்கு அப்படி ஒரு ரோலை கொடுத்தா, ஏன்னா அது ஒரு வதந்தி பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு ரோல் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் பிலீவ் பண்ணி அதை கொடுத்து அதுக்கப்புறம் அதில் வதந்தி வந்து எனக்கு அது வரைக்கும் வெளியே போனால் வந்து என்ன சீரியல் கதிராக தான் என்னை எல்லா இடத்துலையுமே ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் வதந்தி எனக்கு நிறைய பேர் வந்து அந்த வதந்தியை ரெஃபர் பண்ணி சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், ஸோ கரெக்டாக போகிறோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்தது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அப்புறம் வதந்தி பண்ண அப்புறம் அண்ட் அகேன் வதந்தி எடுக்கும்போது ஒரு பயம், இது தடுத்துருமா ஹீரோவா வரத. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் தான் இருக்குல்ல எனக்குள்ள ஓடுற அந்த கன்ஃபியூஷன்ஸ் நிறைய. இப்போ முதல்ல சொன்ன மாதிரி சீரியல் பண்ணா ஹீரோ ஆயிட முடியுமா, இந்த எனக்குள்ள ஓடுற கன்ஃபியூஷன், இந்த அதுதான் பெரிய டாஸ்க். இது கரெக்டான ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமா. இப்போ ஒரு கேரக்டரா இருக்க போறோம், ஒரு கேரக்டர் ரோல் தான் பண்ண போறோம். எனி கேரக்டர் ஐ எம் ஹாப்பி. படத்துல வந்து நான் நடிக்கணும், நல்ல ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது வேற. தமிழ் சினிமால ஹீரோ ஆகிறதுக்குன்னு சில ஆர்க் இருக்கு, சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு, நிறைய டோன்ட்ஸ் இருக்கு. அதுதான் இங்க ப்ராப்ளம். ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணி போய் அந்த இடம் போய் சேர்றது தான் நமக்கு இங்க கஷ்டமாவே இருக்கு. தப்பான ஒரு இமேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு எந்த ரோலையும் பண்ணிடக்கூடாது, இதெல்லாம் நிறைய இருக்கு. அதுதான் டாஸ்கா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கடைசியா குமார சம்பவம் எனக்கு கிடைச்சோன்னே எனக்கு அதை சுத்தி பாலாஜி சார் எப்படி எனக்கு வந்து ரொம்ப பழக்கமோ, இந்த சீரியல் பண்ணும்போது 5 இயர்ஸா நான் பண்ண சீரியல் அந்த ப்ரொடியூசர் தான் ப்ரொடியூசர். ஸோ எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. என்ன அங்கே நான் பண்ணதை நம்பி தான் எனக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க. ஓகேவா படத்துக்கு கேப்பபிள் அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் வரல. நான் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு. அதுதான் டாஸ்க். ஹாய் சார், 2 questions. ஸோ மொதல் கொஸ்டின் வந்துட்டு இங்கே நான் சேர்ந்து ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 1.5 இயர்ஸ் அப்போவே நான் என்ன அக்சஸ் பண்ணும்போது ஒரு சிலதை நான் கற்றுக்கிட்டேன். ஓகே இப்போ நம்ம ஃபேஸ் ஒரு மூவியில் நான் ஒரு மெயின் ரோல் பண்ணால் கூட என்னால் வந்துட்டு அடுத்த மூவி கிடைக்குமான்றது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு தோணுனது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா சரி எது மூலியமாக நம்ம ரீச் ஆகும்
ஏன்னா இங்கே வாய்ப்புகள் வந்துட்டு ஒரு மூவிக்கு அப்புறம் இன்னொரு மூவிக்கு நிறைய பேர் பண்ணல, நிறைய நல்ல ஆக்டர்ஸ், அவார்ட் வின்னிங் ஆக்டர்ஸே நெக்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்களா போது ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஸோ அப்போ அது ஏன்னு நான் அக்சஸ் பண்ணும்போது ஃபெமிலியாரிட்டிங்கிறது ஒன்று தேவைப்படுறது. நான் இன்ஸ்டாகிராம் யூடியூபுக்கு வரல. ஸோ அப்போ நான் ஃபெமிலியாரிட்டிக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது லைக் சொல்லுவாங்க சீரியல்ஸ் வந்துட்டு டிவிங்கிறதுனால எவ்ரி ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் லைக் இப்போ நான் நல்லா நடித்தேன்னு இவன் தேட்டருக்கு வந்து பார்த்தா இவனுக்கு மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். பட் ஒரு ஃபேமிலி பார்க்கும்போது அம்மா அக்கா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நான் சீரியல்ஸ் ட்ரை பண்ணேன், நான் ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் எனக்கு மூவி ஆடிஷன்ஸ் மாதிரி சீரியல் ஆடிஷன்ஸ் அவ்வளோ ஈஸியாக எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. மேபி நான் கரெக்டாக தேடலையான்னு எனக்கு தெரியல, எனக்கு கிடைக்கல. நான் அட்டன் பண்ண ஒரே சீரியல் ஆடிஷன் வந்துட்டு மெட்டியூலி 2 எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. அதை அட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் ஆனேன். பட் அதுக்கப்புறம் அது ட்ராப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அது எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இந்த சீரியல் ப்ராசஸ் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் மூவிக்குள்ளே போகிறத விட இப்போ வந்துட்டு சீரியல்குள்ளே போகிறது கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ அந்த இது எப்படி சார் இருக்கு, எப்படி ஹவு டு ஆக்சஸ் தட் டோர் ஆக்சுவலி சீரியல் டோர்? இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அது ஈக்குவலி டஃப் தான். சீரியல் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக கிடைச்சிடும்லாம் கிடையாது. ஏன்னா அது வந்து இஸ் ஹேண்டில் பை அ கார்பரேட் இல்லையா? ஸோ அது இன்னும் டஃப். இன்னும் கேட்டால் வந்து அவங்கள இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் நடிச்சுட்டு இருக்கும்போதே என் கூட வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு. என்ன மாதிரி இப்போ உங்கள் கூட நடித்த நாளைக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் உங்களை கூப்பிடுவீங்களே, அந்த மாதிரி நான் கூப்பிட ட்ரை பண்ணேன், யாருக்குமே கிடைக்கல. நான் ட்ரை பண்ணேன், நான் சும்மா எனக்கு தெரிஞ்சவங்கன்றனால என்னை விட பெட்டர் டேலண்ட்ஸ் அவங்கள வந்து ஏன் பண்ணல. ஏன்னா நான் வந்து அவன்கிட்ட ஆச்சரியப்படுவேன். எல்லா கம்பெனிக்கும் போயிட்டு காலையிலே நான் மத்தியானம் அவனை மீட் பண்ணும்போது அவன் ஆல்மோஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 கம்பெனியாவது ஏறி இறங்கிட்டு வந்து நானும் பண்ணுவேன். பட் என்னை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பான். ஸோ ஒரு பயங்கர இதுவாக இருக்கும். எனக்கு வந்து அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அவனோட ஃபோட்டோஸ் ரெகுலராக அனுப்புவேன். அது சம்ஹவ் சீரியலில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, டைரக்டர், காஸ்டிங் டைரக்டர் இவங்களை தாண்டி அவங்க அப்ரூவ் பண்ணாலும் அவங்களுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தாலும் அந்த வீடியோ வந்து சேனலுக்கு போகும். சேனலில் என்ன கேட்டகரியில் அவங்க அதை ஃபைனல் பண்ணுறாங்கன்றது மட்டும் யாருக்குமே புரியாது. அவங்க வந்து இல்லை இவர் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு ஃபாலோவர்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல. சில பேருக்கு அது அப்படி ஒர்க் அவுட் ஆகிடும். அவங்களுக்கு இந்த முகம் இந்த இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு தே ஹேவ் அ கார்பரேட் கால்குலேஷன் somehow தெரியல. ஸோ அவங்களுக்கு கிடைச்சிடும். சில பேர் இப்படியும் பார்க்குறாங்க. இது ஒன்று வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். சீரியல் என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு ஒரு ரோல் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரோலில் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க, ஆன் ஏர் வருது, ஒரு வாரம் அதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த 7th டே ஒரு டிஆர்பி ரேட்டிங்கிறது எல்லாருக்கும், அதாவது அப்பப்போ ரிசல்ட் வந்தது இல்லையா? ஸோ அன்னைக்கு நம்ம பண்ண அந்த 1 வீக்குக்கான கதை இல்லை டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் கேரக்டர் கண்டினியூ ஆகும். இல்லைன்னா திருப்பி மாற்றி சினிமா கிடையாது, யூ கேன் ஆல்வேஸ் ரீரைட் இட். ஸோ இந்த மாதிரி இந்த கேரக்டர் மெயின் கேரக்டர்னு எழுதின கேரக்டர்ஸ் ஒரு வாரத்தில் காணாமல் போயிருக்கு. ஸோ இப்படி தான் சீரியல் வருவாரு. ஸோ உங்கள் கொஷனுக்கு வந்து சீரியல் இன்னும் டஃப்பாக இருக்குது, ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நான் என்னோட கேரக்டருமே அப்படிதான். நான் ஃபர்ஸ்ட் பண்ணது ஈரமான ரோஜாவின்னு ஒரு சீரியல், அது ஒரு 30 எபிசோட்ஸ் தான் வரும். என்னை கூப்பிடும்போதே அப்படிதான் 30 எபிசோட்ஸில் அந்த கேரக்டர் செத்துரும். ஓகேவா? நான் அதை எப்படி பார்த்தேன்னா, சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது 30 எபிசோட்ஸில் சீரியல்லேருந்து வெளியே வந்துடலாம்ல, திருப்பி முகம் காட்டிட்டு வெளியே வந்துடலாம்ல. ஸோ ஐ பி ஃப்ரீ அகைன், திருப்பியும் சினிமாவில் ட்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனேன். அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 30 எபிசோட் பயங்கர நல்ல டிஆர்பி. ஸோ உடனே அவர் கிருஷ்ணன் குட்டின்றவர் அவர் பார்த்துட்டு இந்த கதிர் கேரக்டருக்கு இந்த பையனை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அப்படியே அமைஞ்சிடுச்சு. ஸோ அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வேற செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு லைக் இப்போ நீங்கள் சொன்ன இப்போ மீடியம் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இன்ஸ்டா, யூடியூப் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்னா நீங்கள் வந்துட்டு டான்ஸர், ஜோடி, மாநாடுன்னு நீங்கள் உங்கள் ட்ராவலே ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட். அண்ட் அந்த டைமில் என்ன அக்சஸ் பண்ணணுமோ நீங்கள் அந்த மாதிரி அக்சஸ் பண்ணி வந்ததான் நான் பார்க்குறேன். ஐ திங்க் இது என்ன மாயம் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நீங்கள் ஒரு ரோல் பண்ணியிருப்பீங்க. அதான் அதுலதான் கொஞ்சம் 2 டெலக் ஏதோ இதுல பாத்தீங்களா என்ன ஃபிளாஷ்பேக் நானே தேடணும். இல்லை அந்த படம் எனக்கு பிடிக்கும், அடிக்கடி கலங்கிட்டு டிவியில் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ எப்படியாவது கிராஸ் பண்ணலான்னு பார்க்க போயிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அவ்வளோ ஒரு ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜினேஷனாக இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ இங்கேயே படிச்சுட்டு எங்களை மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி யூ வில் கம் ஷோ அதர்ஸ் லைக் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆக்டர்னு எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பீங்க உங்களை? இப்போ அதான் முன்னாடி மாதிரி மீடியம்ஸ் எங்களுக்கு அப்போ வந்து ஒரு இன்ஸ்டாவோ இல்லை இதுவோ நம்மளை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எடுத்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு இன்னைக்கு நம்ம மோனோலாக் ஒன்று பண்ணுறோன்னா கூட அதை எடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? எடுத்து எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? ஃபோன் இருக்கு. அந்த டைமில் வந்து நான் சொல்லும்போது ரொம்ப பழைய காலம் மாதிரி இருக்குல்ல, இல்லை அது ஒரு பிரச்சனை. சொல்லு, அதை கேட்க நல்லா இருக்கேன், இதோட பெட்டராக இருக்கும். ஸோ
அந்த டைம்ல நம்மளும் ஒரு எடுத்து நம்மளை திருப்பி அது ஒரு பார்க்கணுன்றது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்குல்ல, அது இப்போ பெரிய ஒரு ப்ளஸ் டூ. ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கோ. அண்ட் நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்ன கேட்டிங்கன்னா மோனோலாக்ஸ் லைக் அப்படி ஒரு பெரிய ஒரு ஈஸி டூல் ஒன்று இருக்குது. ஒரு 1 மினிட்டுக்கு ஒரு மோனோலாக் எடுத்து என்ன உங்களை என்னவா பார்க்க ஆசைப்படுறீங்களோ, வாட் யூ வாண்ட் டு பிகம், என்னெல்லாம் கேரக்டர்ஸ் யூ வாண்ட் டு பிளே அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த கேரக்டரை நீங்கள் ப்ளே பண்ணி அதுக்கான அதே காஸ்டியூம் அப்படிங்கிற உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் எப்படி அதை கொண்டு வர முடியுமோ அதை பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆடிஷன் லைக் இப்போ யாரையும் ஆடிஷன் கூப்பிடுறது கூட இல்லை, ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன்ல. நான் இப்போ போகிறது இல்லை, அதனால எனக்கு தெரியல. ஸோ எல்லாரும் ஃபோன்லேயோ இல்லை மெயிலையோ பார்த்துடுறேன், 1 மினிட் வீடியோ ஒன்று பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நான் வீடியோஸ் எடுத்து ஐ வுட் டெஃபினெட்லி சென்ட் டு என்னெல்லாம் கான்டாக்ட்ஸ் எனக்கு இருக்கோ அவங்களுக்கு நான் வந்து அப்படி பெட்டராக ரீச் பண்ண பார்ப்பேன். ஏதாவது ஒரு நாள் அவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த பையனுக்கு இப்படி ஒரு கெப்பாசிட்டியா, இந்த மாதிரி இந்த பையனால பண்ண முடியுமா. சில பேர் பார்க்கும்போது தே லுக் வெரி என்ன சொல்றது ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க, பட் தே கேன் பெர்ஃபார்ம் காமெடி வெல். அது நமக்கான இமேஜ், நம்மளை பார்த்தோன்னு ஏற்பட அபிப்பிராயம், அதை நம்ம மாற்றவே முடியாது. பட் நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாமே மாத்திர முடியல. ஸோ இவனுக்கு இப்படி ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு இதை நம்ம ஒரு ஆங்கிள் காட்டிடலாம். ஐ திங்க் அது பெஸ்ட் வே. நான் கண்டிப்பா அந்த வே அப்ரோச் பண்ணுவேன். யாரெல்லாம் எனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய ஒரு கேஸ்டிங் இது பார்த்தா போதும், அதுக்கப்புறம் அதுவா வந்துட்டு இருக்கு இல்லையா, போதும் தான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நான் டெஃபினட்டா பண்ணி நான் உங்களுக்கு ரீச் பண்ண பார்ப்பேன். தட்ஸ் த பெஸ்ட் வேன்னு எனக்கு தோணுது. இதை தவிர்த்து ஆமா இல்லை, இது நீங்க என்ன கேட்டீங்க, இதை தவிர்த்து நீங்க இப்போ இருக்கிற நீங்க வேற என்ன மாதிரிலாம் நீங்க ரீச் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்ச எனக்கும் சொல்லுங்க. இல்லை இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு நான் வந்துட்டு சரி இன்ஸ்டா வேண்டாம் யூடியூப் வேணாம் தான் ஒரு 3 years பேக் இருந்தேன். பட் ரீசென்ட்லி அதுல இருந்து தான் இட்ஸ் லைக் விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்கு. ஸோ அந்த விசிட்டிங் கார்டு எனக்கு தேவைப்பட்டது. தென் ஐ ஸ்டார்டட் லைக் இன்ஸ்டா அண்ட் இப்போ யூடியூப்லலாம் ஸ்டார்ட் பண்ணி அதில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் சைடில் பண்ணுறதுனால மேபி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? யா பட் கான்டென்ட் நாங்களே எழுதி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பெட்டராக நம்மளே எழுதி இப்போ இங்கே பார்க்குற பிளேவே அங்கே எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கான்டென்ட்ஸ் எழுதி ரிலேட்டிவ்லாக பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இல்லை, அது இட்ஸ் குட் திங் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று அதில் 2 விஷயம் நடக்குதுல. ஒன்று நாமளும் வந்து அதே தான் நான் சீரியல்லையும் பண்ணேன். அந்த ஒவ்வொரு நாள் நான் ஷூட் போகும்போதும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் நடிக்கிறத என்னால் எடுத்து என்னால் பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்துச்சு. அப்போது அது எனக்கு ஃப்ரீயாக கிடைக்குது இல்லை. எவ்ரி வீக் நான் நடிக்கிறத என்னால் டிவியில் பார்த்து எது நல்லா இருக்கு நல்லா இல்லை ட்ரையல் அண்ட் எரர் எல்லாமே என்னால் பண்ணிக்க முடிஞ்சது. அதில் ஃபேமஸும் ஆகிக்கிறோம். ஸோ நான் அப்படி தான் அதை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு நீங்களும் செல்ஃபாக க்ரூம் ஆகுறீங்க, பெட்டர் ஆகுறீங்க. அண்ட் எது எப்போ ரீச் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு டூல். அது மேபி யாராவது ஒருத்தர் பார்த்து கூப்பிட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நல்ல நடிகர்ன்றது போய் ப்ரூவ் பண்ணிக்கலாம். வாய்ப்பு கொடுக்கணுமே முதல்ல. நீங்கள் சொன்ன அதே தான் இல்லையா, உங்கள் கேள்வி அது வழியாக வந்துடாதான்ற ஒரு இது இல்லையா. அதையும் விடுவானே அவ்வளோதான். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். எனக்கும் பிடிக்காது. அப்படிதான் ஒர்க் ஆகுன்னா ஓகே பட் அது மட்டும் நம்பி இல்லைனா நான் என்னோட கிராஃப்டை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் ஒரு நல்ல நடிகன் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அது நான் 18 வருஷம் நான் அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. நீ கொடுத்து மட்டும் பாரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட். நான் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க, இதானே நான் இதையே பண்ணிட்டேன் அதுதானே ஓகே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த ஆங்கிள் அதை பாருங்க. அவ்வளோதான் நான் சொல்றேன். எது பெட்டர் ரீச், யூடியூப் ஒரு இன்ஸ்டாகிராம், இதுதான் இப்போதைக்கு பெருசாக எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது. அதை தான் நம்ம இப்போதைக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் தான் பண்ண முடியும். பட் அதை ஒரு மெயின் ஜாபாக பார்த்துட்டு இருந்தோம்னா எனக்கு அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. அதுதான் நமக்கு விருப்பம். நாங்கள் கான்டென்ட் கிரியேஷன் தான் பண்ணுறோம் யூடியூப்ல, எங்களுக்கு அதுதான் வேணும், அது மூலயமா ஒரு ஏர்ன் பண்ணுறாங்க, அதுதான் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அது அவங்களுடைய இஷ்டம், அதை அவங்க பண்ணிக்கலாம். பட் நாம சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு, சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நம்மளுக்கு அகைன் இதுதான் எனக்கு தெரிஞ்சு மெயினாக இருக்கிற ஒரு 2 டூல், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் தான். இதை தவிர்த்து நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது ஐ திங்க் நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்க. கேஸ்டிங் டைரக்டர்ஸ் நீங்களே இங்கே இருக்கிறவங்களை கரெக்டாக கேட்டாங்கன்னா பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நெட்வொர்க்கிங்கை பற்றி கேட்குறதுக்கு ரொம்ப வெரி பேட் பர்சன் நான் தான். அது நான் பண்ணவே மாட்டேன். நான் வெளியே இதுக்குன்னு என்ன சொல்கிறது, கேதரிங்ஸ் போக மாட்டேன், பார்ட்டி போக மாட்டேன். அதனால நானே ரொம்ப செக்லூடடாக ஓகே அது வரும், கரெக்டாக இருந்தால் வரும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இருந்துட்டேன். அதனால நெட்வொர்க்கிங் பற்றி எனக்கும் தெரியல. பட் இட்ஸ் அ மஸ்ட். நம்ம அதை பண்ணணும். அதுக்குன்னு ஃப்ரீயாக பழகணும் அப்படின்னு இல்லை. வி ஹேவ் டு பி சீன்.
ஸ்க்ரீனில் தெரியறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஃபீல்டு ஃபங்க்ஷன் ஆகிற இடத்துல எங்கெல்லாம் ஆக்டிவாக இருக்கோ அந்த இடத்துல நாம் இருக்கணும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை தான். அப்போ தான் நம்ம அவங்களுக்கு ஞாபகம் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்டுலையுமே காம்படிஷன்ஸ் அதிகமாகிடுச்சு, நிறைய பேர் உள்ள வராங்க. ஸோ நம்ம எங்கெங்க முடியுமோ தெரியணும் அப்படிங்கிறது. இப்போ தான் சொன்னல வெர்டிகல் சீரிஸ், ஈவன் ஐ எம் ஹெசிடேட்டிங் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறேன். அகைன் நான் முதல்ல உங்ககிட்ட சொன்ன மாதிரி திருப்பி அந்த கன்ஃபியூஷன், இது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து சினிமாவுக்கு தடையாயிடுமா அப்படிலாம் நமக்கு, ஏன்னா எல்லாமே புதுசு. பட் நான் இப்போ பண்ணேன், சரி ட்ரை பண்ணேன், பார்த்தா அதில் வந்து என்ன, அதில் ஹியூமிலியேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, வெர்டிகல் சீரீஸ், மைக்ரோ சீரீஸ் பயங்கரமான ட்ரெண்ட் ஃபோனில் வருது. அதில் வந்து ரைட்டிங்லேயே பார்த்தா ஒருத்தர் ஹியூமிலியேட் பண்ணிக்கிறது தான் வந்து பெரிய, அதில் ஒரு மெயின் இமோஷனே அதுதான். பட் அதுதான் வந்து கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை அது 10 மில்லியன் போயிடுச்சு அப்படின்றாங்க, 12 மில்லியன் போயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ அதுக்காக நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே தெரியணும், அப்புறம் நாம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுதான் எல்லாருமே கேட்டது, அதுதான் எல்லார் மைண்ட்லேயும் அதான் ஓடிட்டு இருக்குன்னு புரியுது. என் மைண்ட்லேயும் அதான் ஓடிட்டு டோட்டலி, அது எல்லாமே எனக்கு புரியுது. பட் என்ன கேட்டால் லைக் அந்த அளவுக்கு விசிபிலிட்டி அண்ட் ரீச் இல்லாத டைம்ல இருந்து நாங்களே வந்து அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ இப்போ லைக் எல்லாரும் ஃபோனில் ஆக்டிவாக இருக்காங்க, ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்ற ஸ்டேஜில் இருக்க நீங்களாம் யோசிக்க தேவையில்லை. எஸ், காம்படிஷன்ஸ் இப்போ நிறைய இருக்குது, பட் ப்ளஸ்ஸை மட்டும் பார்ப்போமே அப்படின்றதான் என்னோட இது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது, நீங்க கேட்டீங்களா என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பக்கம் நம்ம வெளியே தெரியணும் அப்படிங்கிறத ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து லைக் எந்த மீடியம்ல வந்து பண்ணா நம்ம வெளியே போய் தெரியும், கரெக்டான கண்ணில் படுவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி நமக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் அப்பப்போ யோசிச்சு நம்ம செல்ஃபா அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ, ஒரு நடிகனா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ we have to learn to write also. ஒரு ஆக்டர் should be a better writer. அது வந்து டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும் ஆன் ஸ்கிரீன். ஏன்னா அங்கதான் நம்ம வந்து நீங்க அங்க போய் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அதெல்லாம் ஹெல்ப் பண்றது ஒரு நல்ல ரைட்டரா இருந்தா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஒன் வேர்டு கூட அதை மாத்திரலாம். பட் அதுக்கு நம்ம முதல்ல சில அது நல்ல ரைட்டரா இல்லாம ஜஸ்ட் லைக் தட் இம்ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு பண்ணும்போது கான்டெக்ட் மாறிடும். டைரக்டர் வந்து அவர் கன்வே பண்ற எமோஷன்ல இருந்து கொஞ்சம் வேற இடம் வந்துடும். அதெல்லாம் இல்லாம அந்த மீட்டருக்குள்ளேயே பண்ணணும் அப்படின்னா அது ஒரு நல்ல ரைட்டரா இருந்தா அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த ரைட்டர் என்ன எழுதியிருக்காரு, நம்ம என்ன நடிச்சுட்டு இருக்கோம், ஓகே இது பண்ணா அது மாறிடும். அது நான் வதந்தியில ஃபேஸ் பண்ணேன். வதந்தியில இவர் ஆண்ட்ரூ வந்து ரொம்ப ப்ரிசைஸ். நீங்க ஒர்க் பண்ணீங்களா? உங்களுக்கு தெரியும், பயங்கர ப்ரிசைஸ். அப்படி அவ்வளோ ப்ரிசைஸா இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும் ரொம்ப அவர் பார்த்து எழுதி வேலை வாங்குறவர். அப்படி இருக்கும்போது நான் ஒரு சென்டென்ஸே எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு வதந்தியில் ஒரு சின்ன காமிக் சீக்வன்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணேன். அவர் எதுவுமே சொல்லல. அவர் அதுக்கப்புறம் 2 தடவை பார்த்து சிரிச்சாங்க அந்த இதுல மானிட்டர்ல பார்த்து. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எல்லாமே நான் பயந்து தான் பண்ணேன், ஏன்னா மைக்ல கத்திடுவாரோ அப்படின்னு இருக்கும். ஆனா நான் அது சரின்னு அந்த ஒரு ஃபோன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு அவன்கிட்ட அந்த பையன்கிட்ட வந்து அவர் ஃபோன் ஒயரை பிச்சுட்டு அவர் பேசக்கூடாது. அங்கே அப்படியே அவர் நடந்து வந்துடணும், திருப்பி ஃபோனை வச்சுட்டு நீ யார்கிட்ட வேணா பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தோம். ஆனால் அங்கே நின்று நான் என்ன பண்ணுவேன், அப்படியே பொறுத்து கொடுத்துட்டு பேசிட்டோம் அப்படின்னு நான் சரிண்ணே அப்படின்னா பயந்துடும். இந்த விஷயம் சொல்லிட்டு அப்படி வந்தோம். அப்போ அவர்கிட்ட நான் அவருக்கு இதே மாதிரி உட்காந்து கேட்டேன், எப்படி அதை அலோவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் தான் சொன்னார், என்னோட கதையிலேருந்து அந்த கேரக்டர் நான் எப்படி எழுதிருக்கணும் அது மாறல, அந்த எமோஷன் மாறல, நீ ஒரு கேரக்டர் ஒன்று நான் மெயின்டைன் பண்ணிக்கல, அது எங்கே அதை தாண்டுதோ அப்போதான் எனக்கு அது செட் ஆகாம போகும். சில பேர் அதை தான் பண்றாங்க. அப்போதான் புரியுது, ஒரு ரைட்டரா இருந்தா அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அண்ட் யூ வில் ஸ்டாண்ட் அவுட் ஆஸ் அன் ஆக்டர் கண்டிப்பா. ஸோ அதுல நம்ம எல்லாரும் ஆக்டிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ சேம் அளவுக்கு நம்ம ரைட்டிங்கும் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டது. ஸோ ஐ எம் ஆல்சோ ப்ராக்டிசிங் அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க எல்லாத்துலேயுமே வந்து நீங்களா எழுதுனீங்களா இல்லை வேற அதை நான் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டேன், அந்த ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நடிச்ச எல்லாரும் ஃபீல் பண்ணீங்களா, அது நீங்க தான் எழுதுனீங்களா இல்லை வேற ஒரு ரைட்டர்? அது ஸ்டூடெண்ட்ஸே தான், பட் வேற ரொம்ப நல்லா இருக்கு. அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது இருந்தாதான் இப்போ நான் முதல்ல பேசிட்டோம்ல, அந்த கிவ் அண்ட் டேக், ஒருத்தர் பேசும்போது இது இன்டரப்ட் பண்ணா அது டிஸ்டர்ப் ஆகுங்கிறது வந்து நான் சொல்றது நாட் ஜஸ்ட் விஷுவல் டிஸ்டர்பன்ஸ், அந்த எமோஷன் அந்த சீனே டிஸ்டர்ப் ஆகும். இதை சொன்னா அந்த சீனே டிஸ்டர்ப் ஆகுன்ற அளவுக்கு சென்ஸ் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மெயினா நான் இதை ஏன் சொல்றேன்னா, மேபி உங்களுக்கு இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், பட் ஒரு ஆக்டர்னா இப்போ அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றோம். நம்ம நல்லா நடிக்கணும், நல்லா டான்ஸ் ஆடணும், எமோஷன்ஸ் நல்லா பண்ணணும், ஃபேஸ்
ஏன்னா எக்ஸ்பிரஷன்ஸுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்றது எனக்கு ரீசெண்ட்லி ஃபீல் ஆச்சு. அது இருந்தால் அது பெட்டர் இம்ப்ரூவ் பண்ணும்போது ஹெல்ப் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஷேர். இது டயலக்ட்ஸ் லைக் நெல்லை ஸ்லாங் வதந்தியில் பேசுனீங்க, அது உங்களுக்கு ஆல்ரெடி அது கம்ஃபர்டபுளான ஸ்லாங்கா இல்லை அந்த சீரீஸ்க்காக அது பண்ண ஒரு அதுதான் நாகர்கோவில் ஸ்லாங். எனக்கு பேசலாம் தெரியாது. கிட்டத்தட்ட இலங்கை தமிழ் மாதிரி வரும். அது எனக்கு சுத்தமாக பரிச்சயமே கிடையாது. அதுக்கு ஒரு டைலக்ட் ஒரு பர்சன் அதுக்குன்னே வச்சுருந்தாங்க. அவரோட வேலை அந்த ஹெட்ஃபோன்ஸை போட்டுட்டு விஷுவலே பார்க்க மாட்டார் மானிட்டரில். அவர் அப்படியே உட்காந்துருப்பார். எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா கட் சொல்லிட்டு திருப்பியும் அது ஒன் மோர் ஃப்ரம் த பிகினிங் வரப்போம். ஸோ அது ஷார்ட் எங்களுக்கு ப்ராக்டிஸ் லைக் என்ன சொல்கிறது, ரிஹர்சல் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப கிடைக்கல. ப்ளஸ் நான் சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். சீரியல் பண்ணும்போது அதுவும் ஹீரோவாக பண்ணும்போது வேற எதுவுமே பண்ண முடியாது. பட் சம்ஹவ் பேலன்ஸ்ட் ஸ்லீப்லெஸ்ஸாக அதெல்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு ரிஹர்சல்ஸ் பண்ணுறதுலாம் டைம் இல்லை. ஸோ அங்கே போய் அந்த ப்ரிப்ரேஷன் லைக் ஷார்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது கேரவனில் அவர் கூட உட்காந்து பேசி அவர்கிட்ட அந்த அவரை பேச வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணது தான். அதுக்குள்ளே வந்தது தான் அது. மற்றபடி எனக்கு அது பரிச்சயமே கிடையாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அது ரொம்ப பழக்கப்பட்டு புதுசாக பேசுகிற மாதிரி இல்லை, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ அதான் அதுக்காக என்ன ப்ராசஸ்? அவர் அதான் விவேக் பிரசன்னா கூட நடிச்சார்ல, அவர் வந்து சும்மாவே அது பழக்கம் போல. விவேக் பிரசன்னா என் ஃப்ரெண்டு தான். அவன் சொல்லுவான் எனக்கு இது பழக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசினான். எனக்கு சுத்தமாக பழக்கம் இல்லை. அதுதான் அதான் அதெல்லாம் தான் எனக்கு வந்து இட்ஸ் எ லெசன் தான் எனக்கு. அங்கே போய் ஓகே இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இதெல்லாம் டாஸ்காக பார்த்து நம்ம ஒவ்வொரு சேலஞ்சையும் நம்ம தாண்டி வந்துட்டோம்னா எனக்கு அப்படிதான் நான் நினைச்சுப்பேன். இங்கே போகணும், ஓகே இதான் சேலஞ்ச், இந்த டைமுக்குள்ள அதை பண்ணணும், இதுதான் சேலஞ்ச், இதுதான் ஒரு ஆக்டரோட வேலை அப்படின்னு தான் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு தான். அண்ட் எனக்கு சம்பவம் அது எதுவும் ஆகலைங்க. நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தேங்க்ஸ். மெலோடி ராஜகமங்கலத்தில் உள்ளவ ஆண்டி விட்டு புறப்பட்டு போனா 7 மணி வாக்கில் என்னவ திரும்ப கூட்டிக்க சொன்னான். அவ போனதுக்கு பிறகு நான் எல்லாட்டும் குடிக்கலான்னு முடிவு பண்ண. அது போய் நல்ல சிக்காயிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்லணும் பட்டிங் ஆக்டர்ஸ்க்கு ஏதாவது? அதுதான் நான் சொன்ன எனக்கு புதுசாக ரீசெண்ட்லி ஃபீல் ஆனது அந்த ரைட்டிங் தான். அது எனக்கு உங்கள் எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அப்படின்னு தோணுச்சு ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அண்ட் மோனோலாக்ஸ் பண்ணுறதுமே வந்து இப்போ நீங்கள் மோனோலாக்ஸ்லாம் நீங்கள் இங்கே அது செப்பரேட்டாக அது ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அது இப்போ ஒருத்தரோட மோனோலாக் யார் பண்ணுவா, அதுக்கு இந்த சென்ஸ் யார் அவங்களே செல்ஃபாக எழுத சொல்லுவாங்க. அப்போ அதுலேயே அது ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன சொல்றது, மேலும் புதுசாக மோனோலாக்ஸ் எழுத அதுவே ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுவே ஒரு ரைட்டிங் தானே. அந்த ஒரு 1 மினிட்ல நம்ம என்ன என்கேஜ் பண்றோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அதுவே ப்ராக்டிஸ் ஆகும். அண்ட் அது வந்து நம்ம ஒரு மோனோலாக் பண்ணிட்டோன்னு நிறுத்திடாம அதை அனுப்புறோமோ இல்லையோ இல்லை எடுக்கிறோமோ இல்லையோ, பட் அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருந்தால் கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், இமேஜினேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இமேஜினேஷனை விட ஒரு பெஸ்ட் டூல் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்டருக்கு தேவையே இல்லை இல்லையா? ஸோ அதுதான் அப்படிதான் நான் அதை பார்த்தேன். ஒன் நியூ திங் ஐ லேர்ன்ட், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இது ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்க. ரீசெண்டாக வெர்டிக்கல் சீரிஸ் நானுமே ஒன்று பண்ணியிருந்தேன். நான் பண்ண போனதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு ப்ராம்ப்டிங் ஆர்ட்டை கற்றுக்கணும்னு தான் போயிருந்தேன். பிகாஸ் ப்ராம்ப்டிங் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது லேர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். பட் எனக்கு அது அமையலை. எனக்கு கேப்பில் நானே படித்து பேசிட்டேன். பட் பண்ணுறவங்கள நான் பார்த்தேன், அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸு சீரியல் ஆர்டிஸ்ட்டு. நான் என்ன ப்ராம்ப்டிங் அங்கே என்னடா பண்ணுற, அங்கே என்னடா அப்படி இருக்குன்னு நினச்சேன். பட் அவங்க அப்படி பண்ணல. டெய்ன்னு டெய்ன்ட்டாங்க. எனக்கு வந்துட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி ப்ராம்ப்டிங் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவங்களுமே அதான் எதிர்பார்த்தாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அது எப்படி இருந்தது, அது எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணீங்க? ஏன்னா லைக் ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, ஒரு அங்கே போய் தான் அதை கற்றுக்கிட்டீங்களா? அது எப்படி இருந்துச்சு? அது இல்லை, எனக்கு புதுசு தான். அதான் சொன்னேன், அந்த ஒரு 30 எபிசோட்ஸ் ஒரு சீரியல் ஒன்று பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது எனக்கும் அப்படிதான் இருந்தது. பட் நான் நடிக்கும்போது இங்கேருந்து அந்த ப்ராம்ப்ட் வரும்போது டைலாக்லாம் வாங்கி பேசியாச்சு. பட் ஐ ஹேவ் திஸ் ஹேபிட், நான் முடிச்சோடனே போய் எல்லா சீனும் மானிட்டரில் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, என் முகத்தில் அது தெரியுது, இந்த பக்கம் ப்ராம்ப்ட் நம்ம வந்து ஏதோ கேட்டு பேசுகிறோன்றது தெரியுது அப்படின்றத நான் அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் நான் பார்த்துட்டேன். அது ரொம்ப கான்ஷியஸ் ஒரு லுக் இருக்குல்ல, இங்கே தான் பார்க்குறோம் ஆனால் இங்கே இருக்கு மைண்டுன்றது தெரிஞ்சுது. பட் அவங்க ஓகே சொல்லிட்டு போயிட்டாங்க, அது போயிடுச்சு அந்த மூமெண்ட்ல. மேபி எனக்கு அது அப்படி அந்த ஆங்கிளில் பார்க்கறதுனால எனக்கு அது தெரியுது போல. பட் அந்த ஹோலாக பார்க்கும்போது ஒரு சீனாக பார்க்கும்போது அது பெருசாக
டிஸ்டர்ப் ஆகலன்னு நினைக்கிறேன். அவங்க அதை பாஸ் பண்ணிட்டு போயிட்டு பட் அப்போ எனக்கு அதை புரிஞ்சது. ஓகே, இப்போ நான் அதை மறைச்சு பண்ணணும், அதுதான் என் டாஸ்க். அது அந்த ஒரு 2-3 டேஸ்ல எனக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஹவு வில் பி த டப்பிங் ஆக்சுவலாக? ஏன்னா மூவிஸ்லாம் வந்துட்டு மந்த்ஸ் கழிச்சு வரும். உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? ஏன்னா லைக் நிறைய எபிசோட்ஸ் எடுப்பாங்க, இமிடியேட்டாக அன்னைக்கே டப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டேன். பட் ஐம் நாட் ஷூர். இல்லை, அது சீரியல் பொறுத்த வரைக்கும் மாறிட்டே இருக்கும். அதை இன்னைக்கு பண்ணி இன்னைக்கே டப் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பாஸ் பண்ணிவிட்டு மற்ற சீன்ஸ் நடிச்சுட்டு இருப்பாங்க. எங்களை காரில் அனுப்பி நாங்கள் டப்பிங் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து இங்கே கண்டினியூ பண்ணியிருக்கோம். இப்படியும் நடந்திருக்கு. 2-3 டேஸ் கழிச்சும். அது வந்து சம்டைம்ஸ் என்ன சொல்ற டெலிகாஸ்ட் டிலே வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 வீக் அஹெடாக தான் இருக்கும். பொறுமையாக டப்பிங் போயிட்டு இருக்கும். திடீர்னு வந்து ஒரு சில எபிசோட்ஸ் வந்து தூக்கிடுவாங்க. நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிறது வந்து சேனலில் வந்து இல்லை இது ரெண்டும் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. ஸோ வில் பி ஷார்ட் ஆஃப் எபிசோட்ஸ். ஸோ இமீடியட்லி ஷூட் வைப்பாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லா சீரியலில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆஸ் அன் ஆக்டர். நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து கேவ் மீ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அன் ஆக்டர். நிறைய லேர்ன் பண்ணேன், நிறைய ட்ரையல் அண்ட் எரர், நிறைய தப்பு பண்ணி என்னால் என்ன புரிஞ்சிக்க முடியுது. ஒரு ஆக்டராக என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சீரியல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரம் டே 1 பிளான் பண்ணி தான் போனது. அது எனக்கு நிறைய கொடுக்குது. அண்ட் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் அதில் ஃபேஸ் பண்ணிடும். நான் சீரியல் நடிச்சுட்டு டான்ஸ் லைக் இந்த ஜோடிலாம் ஆடுவோம்ல, அதுக்கெல்லாம் வந்து ரிஹர்சல்ஸ். இந்த சீரியலுக்கும் இந்த ஷோஸ்க்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க அதை தனியாக, அது அவருக்கு அந்த ரெண்டும் ஒரே சேனல் தான். பட் இதுக்கும் அதுக்கும் அவங்க ரிலேட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இங்கே 12 o'clock 11 o'clock வரைக்கும் ஷூட் போதுன்னா 11 o'clock வரைக்கும் தான் போகும். மிட் நைட் அதுக்கப்புறம் நீங்கள் போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் 11 o'clock முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிஹர்சல் போயிட்டு அப்புறம் டப்பிங் போயிட்டு வீட்டுக்கு போகும். இப்படி ஒரு 2-3 monthsலாம் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மார்னிங் 8 o'clock நீங்கள் வந்து திருப்பியும் சீரியல் நடி. இந்த ப்ரெஷரெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டல. எனக்கு மூவிஸ்லாம் போகும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு எந்த ப்ரெஷரும் நீங்கள் கேட்டீங்கல்ல, எனக்கு மூவிஸ் இஸ் லைக் ரிலாக்ஸ்டாக இருக்கு. அவங்க அங்கே போய் பார்த்தா அவங்க அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு சில பேர்லாம் இருக்காங்க. இவ்வளோ 6 மணிக்கு மேலே அப்படின்றாங்க. பார்த்துக்கலாம் எவ்வளோ அடி தாங்கியிருக்கோம் அது மாதிரி. ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ. அதாவது மொக்கையாக ரொம்ப நேரம் பேசியிருந்தேன், எடிட் பண்ணி ஷார்ட்டாக புக்கெல்லாம் வச்சு அடுத்து என்ன சொல்லி பார்வையிடுற மாதிரி எல்லாம் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இல்லை நானும் நிறைய நல்ல நானுமே நிறைய லேர்ன் பண்ணேன் எல்லார்கிட்ட இருந்துமே. என்ன சொல்கிறது, அதான் முதல்ல சொன்ன மாதிரி குட்டி இமோஷனாக இருந்தாலும் அதை ரொம்ப ஹோல்ட் பண்ணி ரொம்ப தேர்ந்த ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் மாதிரி தான் நிறைய பேர் நடித்தாங்க. அந்த ஏன்னா ஒரு ட்ரங்கடாக நடிக்கிறது மட்டும் ரொம்ப டாஸ்க். ஒரு நூல் தாண்டுனா அது தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி அதெல்லாம் ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அவர் வந்து பிடிச்சிருக்காரு, ஒரு டென்ஷன் இருக்குது, ஆனால் அது அந்த மீட்டரும் தாண்டாமல் எல்லாருமே ரொம்ப நல்லா நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து திருப்பியும் எனக்கு வந்து ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி, ஓகே திருப்பியும் நம்மளும் ஒழுங்காக பண்ணணுன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஐம் ஹாப்பி டு பி ஹியர். என்னை கூப்பிட்டதுக்கு தான் நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ரீசெண்டாக நான் சொன்ன மாதிரி கிளாஸ் போனேன்னு சொன்னேன். ஸோ அங்கே நான் கற்றுக்கிட்ட மாதிரி இங்கேயும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் திருப்பியும் எனக்கு அந்த ஒரு 20 days கிளாஸ் முடிச்சப்பறம் காலேஜ் முடிச்சுட்டு போகிற மாதிரி போகிறீங்க அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. அப்போது திருப்பியும் அதே மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து திருப்பியும் நீங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது இதே மாதிரி தான் நம்ம அந்த பக்கம் வந்து பண்ணோம் அப்படின்றதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறது எதுவுமே இல்லை. நான் நிறைய கேதர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கும் நீங்கள் யாராவது இந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த நெட்வொர்க்கிங் பற்றி சொல்கிறது வந்து லைக் இப்போது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ போய் ஒரு டைரக்டர்கிட்ட போய் பார்க்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே தான் ஒர்க் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இது நமக்கு எல்லார்ட்டையும் வரும். சரி, இப்போ நான் என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸோ இல்லை ஒரு இதுவோ பண்ணுற ஒரு டீமோட, நம்ம ஒரு பட்டிங் டீமோட நம்ம கூட இருக்கு. ரைட்டிங்கில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கலன்னா கூட அசிஸ்டன்ட் சுனில் கூட ரீசெண்டாக அந்த மாதிரி ஏடியா ஒர்க் பண்ணேன் ஷார்ட் ஃபிலிம். அதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து அகைன் அந்த பக்கமும் அந்த கிராஃப்டையும் தெரிஞ்சுக்கிறோம். நான் வந்து எடிட்டிங்லாம் கற்று வச்சிருக்கேன், விட்டால் நானே ஓரளவுக்கு எடிட்டிங்லாம் பண்ணிவிடுவேன். ஸோ எல்லா கிராஃப்டையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு ஆக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அந்த கேமராவில் அந்த இடத்துல நிற்கும் போது இது என்னன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது இப்படி வருமா அப்படின்னு அவர் சொல்லும் போது நமக்கு இது இவ்வளோ நடிச்சா போதும் அப்படின்றது இருக்குல்ல, அந்த சென்ஸ் நமக்கு தானே வரும். அதை தாண்டி
அப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அந்த டீமோட அசோசியேட் ஆகுது. அப்புறம் அந்த 5 பேர்லேருந்து ஒருத்தன் தனியா பிரிஞ்சு போய் ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணுவான். அப்புறம் அவங்க கூட போய் இல்லை கேரக்டர்ஸ் இல்லை, சரி நான் பரவாயில்ல வரேன், நீங்க கேட்டீங்களா வேற என்னெல்லாம் பண்ணலாம், அவுட் யூ அப்ரோச், நான் அதை தான் பண்ணியிருக்கேன், அதான் சொல்ல அந்த பைலட் ஃபிலிம்ல போய் ஏடியா ஒர்க் பண்ணலாம். யூஆர் அகெயின் லேர்னிங் சம்திங், யூஆர் கிரியேட்டிங் நெட்வொர்க். அந்த பையன் அதுல நடிச்ச ஒரு பையன் திடீர்னு டைரக்ட் பண்ணுவான், அப்போ உங்களை கூப்பிடுவாங்க. அவன் கஷ்டப்படும் போது யூ பி தேர், ஹில் டெஃபினெட்லி பி தேர் ஃபார் யூ வென் யூ நீட். அப்படி இந்த ஒரு அப்ரோச்சும் இருக்கு. இது ஒரு நெட்வொர்க் பண்றது தான் இதுவும். அண்ட் இது யாருமே பெருசா பண்ண மாட்டாங்க. ஒரு நடிகனா இருந்தா அதுக்கு அதுல ஒரு கேரக்டர் இருந்தா மட்டும் போறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு இருந்துடுறாங்க. இல்ல ஐ ஃபீல் இல்லைன்னாலும் போய் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இருக்கும்போது அது ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆகும். எந்த நாளைக்கு யார் படம் பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. அவங்க பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம அப்போ கேட்க முடியும். ஸோ அவங்க கூட இந்த மாதிரி ஒரு அப்ரோச் யாருமே எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சில பேருக்கு நான் சொன்னேன், போயிட்டு வந்து அவங்க உடனே என்கிட்ட வந்து இப்படி ஒன்று நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் அதையும் உங்ககிட்ட விஷயம். ஸோ ஒருவேளை நான் அந்த பக்கம் இதே மாதிரி நான் ஒரு வேளை இப்போ ட்ரை பண்ணிட்டு இருந்தவனா இருந்தால் நான் அதை கண்டிப்பாக பண்ணிடுவேன், உடனே பண்ணிடுவேன். தேங்க்யூ சார்.